வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல். நல்ல ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடச்சிதுங்க. நல்ல ஷீலா மீன். இந்த மீன் வந்து குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த மீன் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி குழம்புக்கு தனியாக வறுக்கிறதுக்கு தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டி துண்டுகளாக இருக்கிறத மட்டும் நம்ம வறுக்கிறதுக்கு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது வயிறு பகுதிக்கு கொஞ்சம் கீழேயும் வாலுக்கு மேலே இருக்கிற பகுதி எல்லாத்தையுமே நம்ம வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுட்டு, அந்த மிச்சம் இருக்கிற வால் பகுதி தலைப்பகுதி அந்த கரெக்டாக வந்து அந்த தலைக்கு கீழே இருக்கிற வயிறு பகுதி எல்லாமே நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுக்கலாங்க. அப்போ நம்ம மீன் எல்லாமே க்ளீன் பண்ணி தனியாக பிரித்து எடுத்து வச்சாச்சு. இப்போ வறுக்கிறதுக்கு காரத்துக்கேற்ப வரமிளகா, நான் எடுத்து வச்சுருக்கிற மீனுக்கு ஒரு 10 வரமிளகா, அப்படி இல்லை நீங்கள் மிளகாத்தூள் போடுறீங்கனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 1 ஸ்பூன் மிளகு. என்ன தான் நம்ம ஸ்பூனில் அளந்தாலும் நம்ம கையில் எடுத்து போடுற அளவு வந்து ஒரு பர்ஃபெக்டாக இருக்குங்க மேக்ஸிமம் டிஷ்ஷஸுக்கு. அதே அளவு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு, தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை ட்ரையாக நம்ம ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா தான் நமக்கு மசால் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு அரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தண்ணி, அதாவது நமக்கு வந்து விழுதாக தான் கிடைக்கணும், அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பார்க்கும்போதே அதோடைய கலரும் ஃப்ளேவரும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த அளவுக்கு நமக்கு வறுக்கிறதுக்கு பேஸ்ட்டு அரைஞ்சி வந்தால் அற்புதமாக இருக்குங்க நம்மளோட மீன் வறுவல். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததை வந்து நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீன் துண்டுகளில் ஆட் பண்ணி மினிமம் 1/2 hour to 1 hour மேரினேட் பண்ணால் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம நல்லா பெரட்டி எடுத்து ஃப்ரீசர்லலாம் போட்டுட்டு தேவைக்கேற்ப 2 துண்டுகளாக கூட நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லா மீன்லேயும் படுற அளவுக்கு நம்ம நல்லா பெரட்டி எடுத்து வச்சிடலாங்க. எல்லா பக்கமும் நமக்கு இந்த மசால் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம எல்லா பக்கமும் இது படுற மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இதை நல்லா மேரினேட் ஆக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பையும் நம்ம செக் பண்ணி மூடி எடுத்து வச்சிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளுக்கு குழம்பு கூட்டி விட்டுடலாம். தேங்காய் மசாலா அரைச்சது நான் ஆல்ரெடி 2-3 வெரைட்டியான ஃபிஷ் கறி ரெசிபீஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதனால் நான் இதை வந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம மீன் குழம்புக்கான மசாலா ஊற்றிட்டு மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் ஊற்றிட்டு ஊற வச்சுருக்கிற புளி தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள், அதே மாதிரி நம்ம தேவைக்கேற்ப உப்பையும் போட்டு இந்த மீன் குழம்பை நல்லா கலந்து விட்டுட்டு, குழம்போட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காக இருக்குதுன்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 2 இனுக்கு கருவேப்பிலையை போட்டு அடுப்பில் ஏற்றி வச்சு நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மீன் துண்டுகளை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மீன் எல்லாத்தையுமே லெவல் பண்ணிவிட்டு நம்ம இதை கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம பெரட்டி வச்சுருக்கிற மீனெல்லாம் வச்சு கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே ஆகுது. நம்ம கொஞ்சமாக ஃபிஷ் மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஆயில் ஒரு 5 to 6 ஸ்பூன்ஸ் இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மீன் துண்டுகளை நம்ம எண்ணெயில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 to 5 minutes நம்ம நல்லா வறுக்க விட்டுட்டோம் அப்படின்னா இது ஃபஸ்ட்டு பக்கம் நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு செகண்ட் பார்ட்டை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 5 to 6 minutes இது நல்லாவே மீடியம் ஃப்ளேமில் ஃபிஷ்ஷு ஃப்ரை ஆகட்டும். இந்த மசாலா வந்துட்டு அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டைஜஸ்டிவாகவும் இருக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் வச்சு நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த மீன் துண்டுகளை எடுத்து வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மசாலா ஃப்ளேவருக்கு எத்தனை மீன் துண்டுகள் சாப்பிட்டோன்னே தெரியாத அளவுக்கு ஃபிஷ்ஷு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். நம்ம பெருசாக இதில் வேறு பைண்டிங் ஏஜென்ட்ஸ் எதுவுமே நம்ம போடலைங்க. ஜஸ்ட் அந்த பூண்டு இருக்குது இல்லைங்களா, அது மட்டும்தாங்க நமக்கு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை பார்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக ஃப்ரை ஆகி வந்துருக்குதுங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஃபிஷ்ஷோட அந்த ஒரிஜினல் டேஸ்ட் கிடைக்குங்க. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கண்டிப்பாக
எப்படி நம்ம ஃப்ரை பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து மசாலாஸ் உதிரும் இல்லையா, அந்த மாதிரி உதிர்ற மசாலாஸை நம்ம வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடணும் நெக்ஸ்ட்டு பேட்ச் போடுறதுக்கு முன்னாடி. அப்படி இல்லைன்னா அந்த மசாலா வந்து நமக்கு கருகிடும், யாருக்குமே யூஸ் ஆகாது. பட் இந்த மாதிரி அந்த மசாலாஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதை ரைஸில் நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மசாலா. நீங்கள் ஒரு தடவை இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலாவோடைய ஃப்ரை அப்படிங்கிறதுனால அந்த மசாலா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவை நம்ம பண்ணும்போதும் இந்த பொடின்னு சொல்லுவோம், அந்த மீன் வறுத்த பொடி, அந்த பொடியை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சோன்னா ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஃப்ரை எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃப்ரை பண்ண ஆயிலில் நம்ம குழம்பு தாளிக்க போகிறோம். அப்படி தாளித்தா குழம்பு வந்துட்டு அவ்வளோ ஃப்ளேவர்டாக இருக்குங்க. இதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு பொடியாக அரிஞ்ச இஞ்சி இதை போட்டுட்டு இதை ஒரு தடவை சாட்டே பண்ணி விட்டுட்டு நம்ம நல்லா பொடியாக அரிஞ்ச சின்ன வெங்காயம் தாங்க மீன் குழம்புக்கு எப்பயுமே டேஸ்ட்டு. அதை போட்டு அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் இதில் கிள்ளி போட்டுட்டு அவ்வளோதாங்க, நம்மளோட தாளிப்பு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம மீன் குழம்புல நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் மீன் குழம்போட ஃப்ளேவரே அட்டகாசமாக ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, பர்ஃபெக்டான ஃபிஷ் கறி அண்டு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.